சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் தொடர்ந்து சர்ச்சைக்கு உரிய தீர்ப்புகளை வழங்குகிறார். சர்ச்சைக்குரிய தீர்ப்பு என்பது பொதுமக்களுக்கு எதிரானது. பாசிச இந்துத்துவ கும்பல்களுக்கு ஆதரவான தீர்ப்பை வழங்குவது அவருடைய தொடர் நடவடிக்கையாக இருக்கிறது. உதாரணமாக கரூர் மாவட்டத்தில் உருளை சேவை என்கிற ஒரு பழக்கம் இருக்கிறது. பார்ப்பனர்களெல்லாம் வாழை இலையில் சாப்பிட்ட பின்பு அந்த எச்சி உலையில் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் உருளலாம் என்ற ஒரு நிலை இருந்தபோது இதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் கர்நாடகாவில் இதே போன்று ஒரு சம்பவம் நடைபெற்றது. அதை எதிர்த்து கர்நாடகா உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குது. இந்தியா முழுவதும் இது போன்று இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்களை தகர்க்க வேண்டும், தடை செய்கிறது. அந்த தீர்ப்புக்கு எதிராக அதே போன்று ஒரு தீர்ப்பை ஜி.ஆர். சுவாமிநாதன் எச்சில் இலையில் உருளுவது தவறில்லை என்று ஒரு தீர்ப்பு வழங்கினார். இதை எதிர்த்து திராவிட விடுதலை கழகத்தினுடைய தலைவர் குளத்தூர் மணி அவர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது ஜி.ஆர். சாமிநாதன் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று புகார் கொடுத்திருக்கிறார். இவை ஒன்று. இரண்டாவதாக, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம், கோயில் நிர்வாகத்தை அந்தந்த நிர்வாகத்திடம் கொடுக்கலாம் என்று வழக்கு வருகிற பொழுது அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம், கிறிஸ்தவரையும் முஸ்லீமையும் விடலாமா? ஒரு நீதிபதி இருக்கையில் அமர்ந்து கொண்டு இப்படி கேட்கிறார். நானே மிகப்பெரிய ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவன், நானே போக முடியாது என்றால் நான் உயர்ந்த இடத்தில் இருக்கிறேன் என்பது நீதிமன்றத்தில் வெளிப்படையாக வழக்குகள் நடக்கிற பொழுது தெரிவிக்கிறார். அதே போன்று ஜான் சலையான் ஒரு வழக்கு, அந்த வழக்கில் ஒருத்தர் பேசுகிறார், ஒரு பாதிரியார் பேசுகிறார். நான் என்னுடைய தாத்தா இந்துவா இருந்தாரு, நான் கிறிஸ்தவனாக மாறிட்டேன், எனக்கு அது பெருமையாக இருக்கு என்று சொல்றார். ஒரு கூட்டத்தில், கிறிஸ்துவ கூட்டத்தில் சொல்றார். அதை எதிர்த்து வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. பதிவு செய்து உயர்நீதிமன்றத்திற்கு போகிற பொழுது உயர்நீதிமன்றத்தில் ஜான் சேலையா தரப்பில் அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறாங்க. இது நான் மட்டும் சொல்லலை, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கூட 2.5 லட்சம் மக்களோடு பௌத்தத்துக்கு போயிருக்கிறார், அதான் மரியாதை என்று சொல்லியிருக்கிறார் என்று அஃபிடவிட் போடும்போது அம்பேத்கர் சொல்லலாம், நீ சொல்லலாமா? இந்த போக்கு ஜி.ஆர். சுவாமிநாதன் தொடர்ச்சியாக இந்துத்துவ பாசிச கும்பல்கள் நினைக்கிற கருத்தை சட்டமாக்குற நடைமுறையில் இந்த தொடர் தீர்ப்புகள் இருக்கிற காரணத்தினால்தான் ஜி.ஆர். சாமிநாதன் மீது பல்வேறு சர்ச்சைகள் வருகிறது. இதை அவர் மாற்றவில்லை என்றால் உயர்நீதிமன்ற பதிவாளர் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த சம்பவத்தில் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு, அதாவது துணைவேந்தர் தீர்ப்புகளை பொறுத்தவரை இந்த நாட்டினுடைய உச்ச அதிகாரம் என்பது உச்சநீதிமன்றத்திற்கு இருக்கிறது. உச்சநீதிமன்றம் அளிக்கிற ஒவ்வொரு தீர்ப்பும் இந்த நாட்டினுடைய சட்டம். அந்த சட்டத்தை மதிக்க வேண்டியது நீதிபதிகள் உள்ளிட்ட அனைவருடைய கடமை. ஆனால் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கே உயர்நீதிமன்றம் தடை விதிப்பது மிகப்பெரிய விந்தையாக இருக்கிறது. அந்த தீர்ப்பினுடைய நடைமுறையும் எப்படி நடந்திருக்கிறது என்றால், அவசர கால விடுமுறை கோடைக்கால நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அரசு தரப்பில் விளக்கமளிக்க